பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். தொடர்ந்தும் நாங்கள் பார்த்து வரக்கூடிய மத்னு அல் அவாமில் அல் மிஆதில் ஜுர்ஜானி, இமாம் அப்துல் காஹிர் அல் ஜுர்ஜானி அவர்களினுடைய 100 ஆமில்கள், 100 ஹரக்கத் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகள் என்கிற இந்த புத்தகத்தில் 9வது பக்கம் அஸ்மா உன் தஜிசிமுல் அஃஆல. அதற்கு முன்னால வந்தது ஹுரூஃபுன் தஜிசிமுல் ஃபியல் முலாரிய, முலாரியான ஃபியலுக்கு ஜிசிம் செய்யக்கூடிய இடைச்சொற்கள். இப்போ நம்ம பார்க்கறது முலாரியான ஃபியலுக்கு ஜிசிம் செய்யக்கூடிய பெயர் சொற்கள். அது இடைச்சொற்கள், இது பெயர் சொற்கள். வித்தியாசத்தை பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது அது அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இப்போ இந்த கடைசா படித்தோமே, இன் லம் லம் லாமுல் அம்ருண்டு, அது ஒரு முலாரியான ஃபியலுக்கு ஜிசம் செய்யக்கூடிய இடைச்சொற்கள். ஒரே ஒரு முலாரியான ஃபியலுக்கு ஜிசம் செய்யக்கூடிய இடைச்சொற்கள் தான் இன் லம் லம்மா லாமுல் அம்ருன்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்ம இங்க படிக்க போறது என்னென்றால் 2 முலாரியான ஃபியல்களுக்கு ஷரத்து ஜவாப். ஷரத்து என்றால் நிபந்தனை கூற்று, ஜவாப் என்று சொல்றது பதில் கூற்று. அப்ப நிபந்தனை பதில் கூற்று என்கிற அடிப்படையில 2 முலாரியான ஃபியலுக்கு ஜிஸ்ம் செய்ய இயலுமான இசும்கள், பெயர் சொற்கள், அதை நம்ம பார்க்க போறோம். ஒரு குறித்த சொல் அரபு மொழியில அது எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுதோ, வாக்கியத்தில் எந்த இடத்துல அது தொழிற்படுகுதோ, ஃபங்க்ஷன் ஆகுறதுன்னா தொழிற்படுறது, தொழிற்படுகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய பெயர், அதே மாதிரி அதனுடைய தன்மை, அது அந்த வாக்கியத்தில் செய்யக்கூடிய என்னது சிந்தட்டிக் சிஸ்டம்ஸ் எல்லாம் மாறும். அதாவது ஏராப் ரீதியான மாற்றங்கள் எல்லாம் வரும். அது அப்ப இப்போ ஒரு குறித்த சொல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அது வெறுமனே கேள்வி சொல்லாக மட்டும் வரும். இன்னும் ஒரு இடத்துல அதுல ஃபங்க்ஷன் இஸ்மு மௌசூல் மாதிரி பேரிணைப்பு சொல் மாதிரி வரும். நம்ம படிப்போம் சார், பேரிணைப்பு சொல் ஒன்று இருக்குது, இஸ்மு மௌசூல் பேரிணைப்பு சொல்லாக வரும். இன்னும் ஒரு கட்டத்துல அது ஷரத், அதாவது இஃப் கண்டிஷனல் சென்டென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நிபந்தனை கூட்டு வாக்கியம், அந்த மெத்தட்டுக்கு அது வரும். அப்ப அது வாக்கியத்துல எங்க வந்திருக்குது என்கிறத பொறுத்து தான். அது இங்கிலீஷ்லயும் இருக்குது. உதாரணமா நம்ம இங்கிலீஷ்ல ஆஃப்டர் என்கிறத 6 மாதிரி வருமே. அது ஆஃப்டர் இங்கிலீஷ் வேர்டு என்னது 6, அதுக்கு தன்மை இருக்கு. அதை நம்ம எப்ப ப்ரிபோசிஷன் வேர்டாக பாவிக்கிறது, அதே ஆஃப்டர் என்கிற கன்ஜங்ஷனாக எப்ப வரும், அப்படி இப்படிலாம் இருக்குத்தானே. அதே மாதிரி தான் ஒரு குறித்த சொல் என்னது வரலாம். இப்போ நம்ம தமிழ்ல கூட கானா பாம்புல கல் வரக்கூடியது, அது ஏவலாக வரும் பொழுது கல்னா நீ படின்னு சொல்ல கருத்துக்கு வரும். சும்மா பெயர் சொல்ல வரும் பொழுது கல்னா இந்த கல் நம்ம என்னது தெரியுமே, நமக்கு இஸ்டோன்னு சொல்லுவோம் அல்லது ரொக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கல் என்ன கற்பாறை கல். அது அதே அந்த ஒரு குறித்த சொல் 2 மாதிரியும் வரலாம். வினையாகவும் வரும், பெயராகவும் வரும். அதே மாதிரி அரபுலையும் என்ன இருக்குது, ஏராளமான சொற்கள் ஒரு இடத்துக்கேற்ற மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப அது நமக்கு தெரியணும். இவ்விடத்துக்குள்ள ஷரத்து, இவ்விடத்துக்குள்ள இஸ்திஃபாம், இஸ்திஃபாம்னால் வினாச்சொல், கேள்வி சொல், இவ்விடத்துக்குள்ள அது இஸ்மு மௌசூல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, ஏன் நான் இந்த பீடிகையை நான் சொல்றேன், நான் இந்த முன்னுரையை நான் ஏன் சொல்றேன்டா, இங்க வரும் இப்ப நமக்கு சிலது என்ன உஸ்தாது இல்லையே அது வினாச்சொல் தானே அப்படின்னு வரும். வினாச்சொல் அது அந்த இடத்துல வினாச்சொல், இந்த இடத்துல ஷரத்து அப்படின்றது தான் இதை நான் சொல்ல இந்த முன்னுரையை நான் உங்களுக்கு சொன்னது. இப்ப நம்ம வாசிச்சு பார்ப்போம். அன்னவ் உஸ்ஸாபியோ, 7வது வகையானது அஸ்மாவுன், சில பெயர் சொற்களாகும். இஸ்ம்ல பெயர் சொன்னவும் தஜிசிமு, அவை ஜெசும் செய்யும். ஜெசும் என்கிறது நமக்கு தெரியும், ஏராபுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் தன்னது ஜெசும். எப்படி நம்ம ரஃபு நஸ்பு ஜெர்ரு என்று சொல்றோமோ அதே மாதிரி ஜெசும் சுக்கூன் என்கிற அடையாளம், அதான் ஜெசும் என்று சொல்றேன். ஜெசும் செய்யும். அல் ஃபிஅல் முலாரிய, முலாரியான ஃபியலுக்கு ஜெசும் செய்யும் அப்படின்றாரு. அது அவர் சொல்லியிருக்கணும், 2 முலாரியான ஃபியல்களுக்கு ஜெசும் செய்யக்கூடிய இஸ்ம்கள்னு சொல்லணும். இங்க சும்மா மொட்டையா முலாரின்னு சொல்றாரு. அலா மஅனா இன்னுடைய கருத்தின் படிக்கு,
அலாண்டா இந்த இடத்துல வந்து மீது அல்ல, அந்த படிக்கு ஏற்ப என்று கருத்து. அலான்றது அது அலா ஹசபி, அதாவது படிக்கு ஏற்ப, அக்கார்டிங் டு இந்த மாதிரி. அலா மஅனா இன்னுடைய கருத்தின் படிக்கு முதாரியான ஃபியலுக்கு ஜெஸ்ம் செய்யக்கூடிய பெயர் சொற்களாகும். வஹிய திஸ்அத்து அஸ்மாஇன், அவை 9 பெயர் சொற்களாகும். வஹி என்றால் அவை, திஸ்அத்து அஸ்மாஇன் 9 பெயர் சொற்களாகும். இந்த ஹியன்றது தானே, ஹியங்கிற லமீர், ஹியங்கிற அந்த லமீர் வந்து ஹியன்று அவளுக்கு நம்ம சொல்லுவோம், ஹிய ஜைனப், அவள் ஜைனப்னு சொல்லுவோம். அதே ஹியங்கிறது அஹ்ரினை பன்மைகளை சுட்டி காட்ட வரும். ஐனல் அக்லாமு, எங்க பேனைகள் ஒரு ஆள் கேட்கிறார் கேள்வி, அது பதில் நம்ம சொல்லுவோம் ஹிய அலல் மக்தபி, அவை மேசையின் மேலே உள்ளன. ஐனல் அக்லாம், எங்கே பேனைகள் என்கிறதுக்கு தான் ஆன்சர் வந்து ஹிய அலல் மக்தப், அவை மேசையின் மேல் இருக்கின்றன. ஐனல் குத்துப், எங்கே புத்தகங்கள், ஹிய அலஸ் சரீர், அது அந்த கட்டிலுக்கு மேல இருக்கு, அவை கட்டிலுக்கு மேல இருக்கின்றன. அவை இந்த கருத்துக்கு வரும். ஹியண்டா நம்ம எல்லா சந்தர்ப்பங்களையும் அவள்ந்து வராது, அஹ்ரினை பன்மைகளுக்கும் என்ன வரும், ஹியங்கிறது வரும். வஹி அவை திஸ்அத்து அஸ்மாஇன் 9 பெயர் சொற்கள் ஆகும். 9மே பெயர் சொல். இதுல கருத்து முரண்பாடு இருக்கு. இதுல இதுமான்றது வந்து ஹர்ஃபா இஸ்மாங்கிறதுல கருத்து முரண்பாடு இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒன்று பத்தி கொஞ்சம் சர்ச்சையா பேசுவாங்க. நம்ம அந்த இடங்கள் வரும்பொழுது நான் சொல்லுவேன். முதலாவது பாருங்க மண். இப்ப நம்ம இதுக்கு முந்தியெல்லாம் மண் என்கிறது படிச்சிருக்கோம். எப்படி தெரியுமா? மண் என்கிறது வந்து கேள்வி கேட்க வார, மண் அந்த, மண் ஹாதா, மண் ஹாதிஹி, மண் ஹுவ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கேள்வி கேட்கறதுக்கு வாரைந்து யார், அவ மண் அந்த நீ யார், மண் ஹூ அவர் யார், மண் ஹி அவள் யார், மண் ஹாதா இவர் யார், மண் ஹாதிஹி அப்படின்னு நம்ம கேட்போம். அதே மண் தான், அதே எழுத்துக்களை கொண்டு, அதே உச்சரிப்பை கொண்டு, அதே வடிவத்தை கொண்டு, இந்த அதே பிம்பத்தை கொண்டு தான் இதுவும். ஆனா இது வந்து முதாரியான ஃபியலுக்கு முன்னால வந்து ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஆற்றலை கொண்ட ஷருத்துடை என்னது ஒரு இஸ்ம். அப்ப மண் பாருங்க காட்டிக்காங்க, மண் மண் என்ன செய்யும்னா முதாரியான ஃபியலுக்கு முன்னால வரும் பொழுது ஷருத்துடைய கருத்து நாடப்பட்டால், நிபந்தனை பார்த்துக்கணும் என்னது, ஷருத்துடைய அர்த்தம் நாடப்பட்டு வரணும். அப்ப ஷருத்துடைய கருத்தை நாடப்பட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மண் வந்து முலாரியான ஃபியலுக்கு முன்னால வரணும். 2 நிபந்தனை, முலாரியான ஃபியலுக்கு முன்னால வரணும், ஷருத்துடைய கருத்து அந்த வாக்கியத்தில் நாடப்பட்டிக்கணும். இப்போ நீங்க கேட்பீங்கள் எப்படி அது விளங்கிக்கிறேன், இவருக்கு ஷருத்துடைய கருத்து எப்படி பார்க்குறேன்னு. வசனத்தை நமக்கு பார்த்த உடனே விளங்கும். ஓரளவு அரபு படிச்சுட்டு போற நேரத்தில் வசனத்தை பார்த்த உடனே நமக்கு விளங்கும் இவடத்துக்குள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்காண்டு. அரபுல நிறைய விஷயங்கள் என்னன்னு கேட்டால் வாக்கிய போக்கு தான் நம்ம தீர்மானிக்கும். அதுக்கு சிலவங்க சியாக்குல் கலாம் அப்படின்ற, சியாக்குல் கலாம்னால் அந்த வசன போக்கு, அந்த வசன போக்கு நமக்கு அந்த 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 கண்டெக்ஸ்ட் சொல்லு நமக்கு என்னன்னு கேட்டால் இவடத்துக்குள்ள இதுதான் விளக்கம் அப்படின்றது. மண் தல்ரிப் அல்ரிப், மண் தல்ரிப் நீ யாருக்கு அடிக்கிறாயோ, அல்ரிபுஹு நானும் அவனுக்கு அடிப்பேன். மண் தல்ரிப் நீ யாருக்கு அடிக்கிறாயோ, அல்ரிபுஹு அவனுக்கு நானும் அடிப்பேன். நீ அடிக்கிறவனுக்கு நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்றது. நாங்க இது நிறையவே சொல்றோம். எப்படின்னு கேட்டா, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரை நானும் நேசிப்பேன், நீ யாரை வெறுப்பாயோ அவரை நானும் வெறுப்பேன், நீ யாரோடு உறவு வைத்துக் கொள்வாய் அவரோடு நானும் உறவு வைத்துக் கொள்வேன் அப்படின்னு நம்ம சொல்றதானே. நீ யாரை நட்பு பாராட்டுவேன் நானும் அவரை நட்பு பாராட்டுவேன். யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புறாங்களோ அல்லாஹு தாலாவும் அவனையும் அவரு அல்லாஹும் ரசூலும் நேசிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் தானே. அந்த மாதிரி வாக்கியம் மண் தல்ரிப் நீ யாருக்காவது அடித்தால் அல்ரிபுஹு அவனுக்கு நானும் அடிப்பேன் அப்படின்ற வாக்கியம். அப்ப இந்த வாக்கியத்துல மண் என்ன செஞ்சிருக்குது, தல்ரிப் என்கிற முதாரியான ஜெஸ்ம் செஞ்சிருக்குது. மண் தல்ரிப் அந்த கடைசிக்கு ஜெஸ்ம் வந்திருக்கு. அல்ரிப் என்கிறதுக்கு என்ன இருக்கு, அது ஜவாப். அப்ப அதுக்கும் என்ன வந்திருக்கு, ஜெஸ்ம் வந்திருக்கு. இப்ப இந்த வாக்கியத்துல நீங்க கேட்கலாம், மண் தல்ரிப் அல்ரிப்ல வந்து நீங்க லமீர் வச்சு வாசிக்கிறீங்க, தல்ரிப் அல்ரிபுஹுண்டலாம், தல்ரிபுஹு அல்ரிபுஹுண்டலாம் நீங்க என்னது ஜெஸ்ம் வச்சு வாசிக்கிறீங்க. ஆனா அங்க ஜெஸ்ம் இல்லை என்று. முதலாவதுக்கு தேவையில்ல, மண் தல்ரிபுக்கு லமீர் தேவையில்ல, அல்ரிபுஹுக்கு என்ன தேவை, லமீர் ஒன்று தேவை. அப்பதான் அது வாக்கியம் சரியா வரும். அந்த அப்படி வரக்கூடிய அந்த லமீரை நமக்கு தேவைன்னா ஹதுப் செய்யலாம். ஹதுப் செய்யறா அதை ஒமிட் பண்ணலாம், அதை இல்லாமல் ஆக்கலாம். வாக்கியங்கள் அப்படி இருக்குது. சில இடங்கள்ல நாம் என்ன செய்ய என்றால் திட்டமிட்டு வேணுமென்று என்ன செய்வோம், நம்ம லமீர்களை ஹதுப் செய்வோம் வாக்கியத்தை செறிவூட்டுறதுக்காக மறுகூட்டுறதுக்காக. அப்படி குர்ஆன்ல ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கு. லமீரை வந்து திட்டமிட்டு நம்ம என்ன செய்வோம், ஹதுப் செய்வோம்.
அவலா யஅலமூன அன்னல்லாஹ யஅலமு மா யுஸிர்ரூன வமா யுலினூன். இந்த வசனத்துல வந்து அவலா யஅலமூன அவர்கள் அறிய மாட்டார்களா, அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா யஅலமு அறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா, மா ஒன்றை யுஸிர்ரூன அவர்கள் இரகசியமாக செய்கின்ற ஒன்றை அல்லாஹ் அறிய மாட்டான் என்று அவர்கள் நினைக்கிறார்களா. அதே மாதிரி ஒமா யுலினுன் அவங்க பகிரங்கமாக செய்யக்கூடியதை அவர்கள் இரகசியமாக இன்னும் பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒன்றை அல்லாஹு தாலா அறிய மாட்டான் என்று அவர்களுக்கு தெரியாதா என்கிற இந்த வசனத்துல அன்னல்லாஹ் யலமா யுஸிர்ரூனஹு வமா யுலினுனஹு அது எப்படி கண்டுபிடித்தோம்னால் இந்த இடத்துல தமீர் ஹதீஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்று யஅலமுமா ஒன்றை அவன் அறிவான், யுஸிர்ரூனஹு அதை அவர்கள் மறைப்பார்களே, அவர்கள் மறைப்பார்களா அதை அவர்கள் மறைப்பார்களே. அப்ப இந்த வசனத்துல நம்ம வந்து யுஸிர்ரூனஹு வமா யுலினுனஹு அப்படி தமீர் வச்சோம்னா அந்த வசனத்தை ஓதுறதுல ஒரு என்ன வராது, அழகு வராது, அந்த சீர்மை வராது. ஏன்னா அவடத்துக்குள்ள அந்த தமீரை ஹதவு செய்யப்பட்டால் தான் அந்த ஹூண்டு வரக்கூடிய அந்த தமீர் அதை ஹதவு செஞ்சாதான் என்னது அவடத்துக்குள்ள நல்லா இருக்கும், அந்த வசனத்தை ஓதுறதுக்கு அதை முடிக்கிறதுக்கு அழகா இருக்கும். எனவே அங்க லமீர் ஹதவு செய்யப்பட்டிருக்குது. இப்படி குர்ஆன்ல ஏகப்பட்ட இடங்கள்ல என்னது லமீர் திட்டமிட்டு என்ன செய்யப்பட்டிருக்கும், ஹதவு செய்யப்பட்டு வந்திருக்கும். அதே மாதிரி தான் என்னது இங்கேயும் வந்து லமீர் என்ன செய்யப்பட்டிருக்குது என்றால் ஹதவு செய்யப்பட்டு வந்திருக்குது. அது ரிபுஹுன்னு என்னது அங்க லமீர் ஒன்று இருக்கும், அந்த லமீர் ஹதவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க என்னது வேறென்றால் ஹதவு செஞ்சிருக்கான் வசனத்தை என்னது மெருகூட்டுவதற்காக. ஆனா அது அந்த லமீர் இருக்கணும், அந்த இடத்துக்கு இருந்தா என்னது நமக்கு அதை கிரகிச்சிக்கிறதுக்கு இன்னும் லேசாக இருந்திருக்கும். ரைட், வாக்கியத்துக்கு வாங்க. அடுத்தது அப்ப இங்க எப்படி நம்ம வாசிக்கிறது ஏராப், நம்ம அது ஏராப் தனியே படிக்கணும். அது கோசா மண் வந்து இஸ்மு ஷரத் ஜாசிம், நான் ஒன்றுக்கு மட்டும் சொல்லித்தரேன். இஸ்மு ஷரத் ஜாசிம், இஸ்மு ஷரத் அது இஸ்ம் ஷரத்துடைய மீனிங்க்கு வந்தனால இஸ்மு ஷரத். அடுத்தது ஜாசிம், ஜாசிம் ஜிஸ்ம் செய்யக்கூடியது, இஸ்மு ஷரத் ஜாசிம். மஃபூல் பிஹி முகத்தம், அது மஃபூல் பிஹி அது யாரை நீ அடிப்பாயோ, யாரை நீ யாருக்கு, அப்ப அந்த 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 இக்கு ஐ கருத்து வாரதுனால அது மஃபூல் பிஹி, அது முகத்தம். தல்ரிப் என்கிறது ஃபியல் முலாரி, ஃபியல் முலாரி மஜ்சூம் லமீருஹு ஃபாயில், அது ஃபியல் முலாரி மஜ்சூம் ஜிஸ்ம் செய்யப்பட்டிருக்குது. அதுக்குள்ள லமீர் இருக்குது, லமீருஹு ஃபாயில், அந்த லமீர் ஒன்று இருக்குது, நீ யாருக்கு அடிப்பாயோன்னு லமீர் ஒன்று அதுக்குள்ள இருக்குது. எனவே அது ஃபியல் முலாரி மஜ்சூம் லமீருஹு ஃபாயில். வல் ஜும்லத்து ஃபியலியத்துன் ஷர்த்தியா, வல் ஜும்ல ஃபியலியா ஷர்த்தியா. தல்ரிப் ஃபியல் முலாரி மஜ்சூம், ஃபியல் முலாரி மஜ்சூம் லமீருஹு ஃபாயில் என்ற அதுக்குள்ள அனண்டு லமீர் இருக்குது, லமீருஹு ஃபாயில். வல் ஜும்ல ஃபியலியா கபரியா. வல் ஜும்லத்து ஜவாபுன் லிஷர்த், வல் ஜும்லா இந்த ஜும்லா ஜவாபுன் லிஷர்த் ஷரத்துடைய ஜவாபுன்னு சொல்லி இராப முழுமைப்படுத்தணும் அதை. அப்ப மன் இஸ்மு ஷரத் ஜாசிம் மஃபூல் பிஹி முகத்தம், தல்ரிப் ஃபியல் முலாரி மஜ்சூம் லமீருஹு ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஷர்த்தியா. அல்ரிப் ஷர்த்தியா இல்ல, ஓ வல் ஜும்லா ஃபியலியா ஷர்த்தியா, சரி. அல்ரிப் ஃபியல் என்ன முலாரி மஜ்சூம் லமீர் ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா கபரியா வல் ஜும்லத்து ஜவாபுன் லிஷர்த். ரைட். ஐயுன், ஓ இங்கப்ப மன்ற வந்து அவன்ற மீனிங்ல யார் யாருன்ற கருத்து, அதாவது சும்மா நம்ம மண்ட யாருன்ற கருத்தனை அசில்ல வரும் அப்படி நம்ம சொல்றோம்ல, அதாவது அது ரெண்டையும் சேர்த்து மண் தல்ரிப் நீ யாருக்கு அடிக்கின்றாயோ, யாருக்கு இக்கு கருத்து இடத்துக்குள்ள யாருக்கு என்று சொல்லி அவண்டு கருத்துல வரும். அந்த எப்பண்டா மண் வந்து அவண்ட கருத்துல வராது, அந்த ஒருவனை அப்படின்னு சொல்லி பேரிணைப்பு சொல்லாக லமி இது இஸ்மு மௌசூலாக வரும் பொழுது அப்படி நீங்க சொல்ற மாதிரி யாரை ஒருவனை அப்படின்ற கருத்து வரலாம். அப்ப ஆனா அவண்டு மட்டும் கருத்து வராது, அவண்டு மண்ணு கருத்து ஒன்று இருக்கா எனக்குன்னா தெரியல. ஐயு என்னப்ப அடுத்தது வந்து என்னது ஐயுன், ஐயுண்டு நம்ம தன்வீனே கொடுப்போம். ஆனா நம்ம தன்வீன் கொடுத்ததுக்கென எல்லா சந்தர்ப்பங்களையும் தன்வீனோட வராது, சந்தர்ப்பங்களும் தன்வீன் என்னது வரும், சில வராமலும் இருக்கலாம். ஐயுன் நம்ம ஆனா வாசிக்கும் பொழுது நம்ம ஐயுண்டு தன்வீன் கொடுத்தா வாசிக்கணும், ஐயுன். அடுத்தது ஐயுன் ஆகும். ஐயுன் என்கிறது உதாரணம் காட்டிங்க பாருங்க, நஹுன்றது உதாரணமாக என்று காட்டுறதானே நஹு. ஐயன் தல்ரிப் அல்ரிப், நீ தந்திருக்கிறது ஹரக்கத் மிஸ்டேக் நடந்திருக்குது,
ஐயு தல்ரிப் அல்ரிப்னு காட்டினா அப்படி இல்லை. ஐயன் தன்வீன் வரணும், அதுக்கு நஸ்பு செய்யப்பட்டு வரணும். ஐயன் தல்ரிப் அல்ரிப், ஐயன் தல்ரிப் அல்ரிப், யாருக்கு அல்லது எதை. ஐ வந்து நம்ம ரெண்டு கருத்துலையும் வரும், அதாவது உயர்திணைக்கு வரும் அகரிணைக்கு வரும். மண் அப்படி அல்ல, மண் உயர்திணைக்கு மட்டும்தான் வரும். ஐங்கிறது உயர்திணைக்கு வரும் அகரிணைக்கும் வரும், இன்டலெக்சுவல் நான் இன்டலெக்சுவல் ரெண்டுக்கும் வரும். அப்ப ஐயன் தல்தரிபு, ஐயன் தல்தரிப் என ஜெஸ்ம் செய்யணும். ஐயன் தல்தரிப், நீ யாருக்கு அடிக்கிறாயோ அல்லது எதற்கு நீ அடிக்கிறாயோ அல்தரிபு, அவருக்கு அல்லது அவனுக்கு நானும் அடிப்பேன். குர்ஆன் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது பாருங்க. ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஐயம்மா தது, நீங்கள் எதை அழைத்த போதிலும், ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பேர் இருக்குது. நீங்க அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல அர் ரஹ்மான், அர் ரஹீம், துல் ஜலாலி வல் இக்ராம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், என்ன நீங்க பேர் சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு என்னது அழகிய பல திருநாமங்கள் உண்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப ஐயன் தல்ரிப் அல்ரிப், சரி புரியுது நமக்கு. அது பிறகு மா, மா என்கிறது கூடுதலாக, மா என்கிறது அகிரிணையில தான் வரும். மிக அரிதாக உயர்திணைக்கு வரலாம். ஆனா ஆக மேக்சிமம் வந்து மா இதுக்கு தான் வரும், அகிரிணை தான் வரும். மா தஸ்ன அஸ்ன, மா தஸ்ன எதையாவது நீ செய்தால், அஸ்ன அதை நானும் செய்வேன். மா தஸ்ன அஸ்ன குர்ஆன் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா, சூரத் பக்ரா வசனம் 106. அதுல மா நன்சஹ், நாங்கள் எதையாவது ஒன்றை மாற்றினால், மின் ஆயத்தின் வசனத்தின் என்றும் தான். அல் குர்ஆன் வசனத்தில் எதையாவது ஒரு வசனத்தை நாங்கள் மாற்றினால், அல் குர்ஆனை நீங்க பார்க்கலாம், சில வசனங்கள் எனது கால தேவைக்கேற்ப மாற்றப்பட்டிருக்குது, அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழும் காலத்திலே அந்த வசனங்கள் மாற்றப்பட்டிருக்குது, சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்குது. அப்ப ஏதாவது ஒரு வசனத்தை நாங்கள் மாற்றி விட்டால், அவ் நுன்சிஹா, அல்லது நபிக்கு அதை நாங்கள் மறக்கடிக்க வைத்து விட்டால், அந்த வசனத்தை இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்கு நபிக்கு நாங்கள் மறக்கடிக்க வச்சிருவோம். அப்படி நாங்கள் மறக்கடிக்க செய்து விட்டால், நஅதி நாங்கள் கொண்டு வருவோம், பிகைரி மின்ஹா அதை விட சிறந்த ஒரு வசனத்தை கொண்டு வருவோம், ஓ மிஸ்ரிஹா அல்லது அதுக்கு ஈக்குவலான, அதுக்கு அது போன்ற ஒரு வசனத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இங்க மா என்கிறது நன்சஹ் என்கிற முலாரி செஞ்சிருக்குது. அவு நுன்சிஹா, அன்சா யுன்சி என்கிறது அது அத்துஃப் மஅத்துஃப் என்கிற அடிப்படையில் நடந்திருக்குது. திருப்பி ஜவாப் நஅதி பிகைரி மின்ஹா, நஅதி அதாவது அத்தா யதி, ஒரு யா ஒன்று இருந்து, அதுல நஅதின்னு ஒரு யா ஒன்று இருந்து, அது ஒரு ஃபியலே, அது அத்தா யதி நஅதி இருந்த ஜெஸ்முக்காக அந்த யா விழுந்துட்டு, அந்த யா விழுந்தது தான் அதனுடைய ஜெஸ்ம், அதனுடைய யா விழுந்தது தான் அது ஜெஸ்ம். அப்படித்தானே லாங்கலிமா மூத்தலாக இருந்து ஜெஸ்முக்காக என்ன செய்யணும், இறுதி எழுத்தை ஹதுஃப் செய்யணும், ரைட். அப்ப மா என்கிறது வந்து பெரும்பாலும் அகிரிணையான வாக்கியங்களை தான் வரும். இது இல்லாம சும்மா ஒரு சாதாரணமான ஒரு வாக்கியம் நானாக சொல்றேன், பாருங்க. இப்ப நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், மா தகுல் ஆக்குல், மா தகுல் நீ எதையாவது சாப்பிட்டா அதை நானும் சாப்பிடுவேன். மா தகுல் நீ எதையாவது சாப்பிட்டால், அப்ப அந்த பாருங்க, மா வந்து அரபு மொழியில பல எனது வகையான மா என்கிறது இருக்கு தானே. நஃபீக்கு வரும், மாதில வரக்கூடிய மா ஃபஅல. அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வர மஸ்முக, மல் முஷ்கிலா, மல் ஹபர், பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்க என்ன எடுக்கிறது வரும் மா. அதே போல என்னது மா என்கிறது வந்து இஸ்மு மௌசூலாக வரும், பேரிணைப்பு சொல்லாக அது வரும், ஒவ்வொன்று மாதிரி வரும் தானே. இப்ப இங்க வந்து என்னது இஸ்மு ஷரத்தாக அது வந்திருக்கு தானே. இதே மாதிரி நம்ம வேற ஒன்று சொல்லுவோம், என்னது நீ எதை படிக்கிறாயோ அதையே நானும் படிப்பேன். மா ததுருஸ் அதுருஸ், மா ததுருஸ் அதுருஸ், மா ததுருஸ் அதுருஸ்ஹு நீ எதை படிக்கிறாயோ அந்த ஒன்றை நானும் படிப்பேன். மா தக்ர அக்ரஹு நீ எதை வாசிக்கிறாயோ அதை நானும் வாசிப்பேன். மா தஃப்ஹம் அஃப்ஹம் ஹு, மா தஃப்ஹம் அஃப்ஹம் நீ எதை புரிந்து கொள்கிறாயோ அதையே நானும் புரிந்து கொள்கிறேன். உனக்கு எப்படி வழங்குது அதே மாதிரி தான் மச்சான் எனக்கு வழங்குது. அர்ஜுனோட பேச்சில் என்னது ஏதோ ஒரு வகையான கள்ளத்தனம் ஒன்று தெரியுது. அடுத்தது மத்தா, அர்ஜுனா ஒரு பெரிய வடிவலா போயிட்டான். மத்தா, மத்தா என்கிறது நம்ம முந்தியெல்லாம் படிச்சிருப்போம். மத்தா என்கிறது எப்போது அப்படின்ட்டு, மத்தா ததுஹப் எப்போ நீங்கள் போவீங்க,
மத்தா தகுல் எப்ப சாப்பிடுவீங்க, மத்தா தனாமு எப்ப நீங்க தூங்குற அப்படின்னு படிச்சோம் இல்லையா. மத்தா அல் உத்துலா எப்ப விடுமுறை, மத்தா அல் இஹ்திபார் எப்ப எக்ஸாம் அப்படின்னு கேட்கறது நம்ம அடிக்கடி பாவிக்கிற சொல்லணும் மத்தா. இதே மத்தாங்கிறது முதாரின ஃபெருக்கு முன்னால ஷர்த்துடைய கருத்து நடப்பட்டால் ஜிஸ்ம் செய்யும். எப்படி மத்தா துக்ரிம்னி என்னை நீ எப்போதாவது உபசரித்தால், உக்ரிம்க நானும் உன்னை உபசரிப்பேன். உபசரிக்கின்ற ட்ரீட் பண்றேன். ஒரு ஆள் வீட்டுக்கு வரும்பொழுது அவரை இக்ராமுல் லைஃப் விருந்தாளி உபசரிக்கிறேன்னு சொல்லுவோமே, உபசரிக்கிறேன்னு தெரியுதானே உங்களுக்கு தமிழ்ல. நீ என்னை எப்பயாவது உபசரிச்சா நானும் உன்னை உபசரிப்பேன். அப்படி ஒரு கருத்து அதுக்கு வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீ எப்போதாவது எனக்கு மதிப்பு தந்தா நானும் உனக்கு மதிப்பு தருவேன். இந்த அக்கிரமண்டத்துக்கு மதிப்பளிக்கிறேன்னு இருந்தானே, ரெஸ்பெக்ட் பண்றேன். அப்ப நீ என்னை எப்ப சரி வந்து மதிப்பளிச்சா நானும் உனக்கு என்ன செய்வேன், அதே மாதிரி மதிப்பு ஒன்று தருவேன் அப்படின்னு சொல்ற வாக்கியம். இந்த வாக்கியத்துல மத்தா என்கிறது துக்ரிம் என்கிற முதலாவது ஷர்த்துடைய ஃபீலுக்கு ஜிஸ்ம் செஞ்சிருக்குது. அதே மாதிரி உக்ரிம் என்கிற அந்த ஜவாபுக்கும் என்னது அங்க ஜிஸ்ம் நடந்திருக்குது. அப்ப மத்தா வந்து இஸ்மு ஷர்த் ஜாசிம் லர்ஃப் மஃபூல் ஃபீஹி. என்ன இஸ்மு ஷர்த் ஜாசிம் லர்ஃப் மஃபூல் ஃபீஹி முத்தஅல்லகுஹு துக்ரிம்னி. துக்ரிம் என்கிறது என்னது ஃபியல் முலாரி மஜ்சூம், ஃபியல் முலாரி மஜ்சூம் லமீருஹு ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலிய ஷர்த்தியா நூனுல் விகாயா யா மஃபூல் பிஹி. உக்ரிம்க என்கிறது உக்ரிம் என்கிறது என்னது ஃபியல் முலாரி மஜ்சூம் லமீருஹு ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா வல் ஜும்லா ஜவாபுன் லிஷர்த். காஃப் என்கிறது மஃபூல் பிஹியா வந்திருக்கு. மஹ்மா, இந்த மஹ்மா என்கிறது இஸ்மா அல்லது ஹர்ஃபா என்கிறதுல கருத்து முரண்பாடு இருக்கு. பரவலான கருத்து முரண்பாடு இருக்குது. கத்துருன்னதா படிக்கிற டைம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன் இதுல விஷய சம்பந்தமா. மஹ்மா என்கிறது இஸ்மா அல்லது வந்து என்னது ஹர்ஃபாண்டத்துல வலுவான கருத்து சீபவேஹியினுடைய கருத்தை நம்மளும் நம்புறோம். அதை ஒரு இஸ்மாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் அதை என்னது இஸ்மாகத்தான் பார்க்கிறேன். கூஃபிங்கள் அதை ஹர்ஃபாக பார்த்துருக்காங்க. இப்போ ஹர்ஃபாக பார்த்தால் நம்ம வந்து அதுக்கு தனி ஒரு செப்பரேட் ஈரா பொண்டு வராது. இஸ்மாக பார்த்தா அதுக்கு தனி செப்பரேட்டா என்னது ஒரு ஈரா பொண்டு வரும். அவ்வளோ அதுக்கு வித்தியாசம். மஹ்மா என்கிறது வந்து எதை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துல வரும். எதை அதாவது இந்த இங்கிலீஷ்ல இந்த வட்டேவன்னு சொல்லுமே நம்ம, அந்த மாதிரி. மத்தா என்கிறது வெனவ, இது வந்து வட்டேவ. அப்ப இங்க பாருங்க காட்டிக்காங்க உதாரணம் உண்டு. மஹ்மா தஃப்அல் அஃபல் எதையாவது நீ செய்தால் அஃபல் அதை நானும் செய்வேன். எதையாவது நீ செய்தால் அதை நான் செய்வேன். வட்டேவ அந்த கருத்து தான் அது வந்திருக்குது. அப்ப இங்க மஹ்மா என்கிறது தஃப்அல் என்கிற ஃபியலுக்கு ஜிஸ்ம் செஞ்சிருக்குது. அஃப்அல் என்கிற அந்த ஜவாபுக்கும் என்னது அங்க ஜிஸ்ம் நடந்திருக்குது. மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின் குர்ஆன் வருதா இல்லையா? குர்ஆன் வருது. மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின் ஜிஸ்ம் செஞ்சிருக்கு அந்த மஹ்மா. அடுத்தது ஐனு. ஐனுங்கிறது பொதுவாக நம்ம படிச்சிருப்போம். ஐன் என்றால் எங்கே அப்படின்னு சொல்லி. ஐனல் கிதாப், ஐன உம்மி, ஐன அஹி, ஐன அல் ஜவ்வால் எங்க ஃபோன் அப்படின்லாம் கேட்கறது. ஐன மிக பிரபலமான சொல். ஷர்த் இஸ்மு இஸ்திஃபாம நம்ம பயன்படுத்துறது. அதே ஐனங்கிறது எங்காவது எங்காவது இந்த கருத்தில் என்னது ஷர்த்து ஜவாபுக்கு ஜிஸ்ம் செய்து. ஐன தகுன் அகுன். ஆனா இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன விஷயம் என்றால் ஐனன்றது தனியே வராது. தனியென்றால் ஐன என்கிறது ஷர்த்தாக தொழிற்படும் பொழுது, அதாவது ஷர்த்தாக அது ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது ஐன மாண்டு ஒரு மா ஒன்று சேரும். இது நிறைய இதுல அப்படி இருக்கு. ஐயு என்கிறதுலையும் என்னது ஐயம்மா அந்த மா சேருது பாத்தீங்களா? ஐயம்மா ஐயானமா அந்த மா ஒன்று இடையிலே சேரும். அந்த மா ஒன்று சேரும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னு கேட்டால் இவர் இந்த இடத்துல மாப்புல வந்து நோமல் இஸ்திஃபாமுக்கு வரல, ஷரத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு மா ஒன்று எக்ஸ்ட்ரா சேரும். அவர் ஜாயிதான மாத்தன் குர்ஆன்ல வருது பாருங்க. ஐனமா என்கிறது வந்து ஐனங்கிறது வருது. ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மவுத். பாருங்க இதுல ஐன என்கிறது வந்திருக்குது. தகூனு என்கிற காண யகூனு, யகூனு யகூனானி யகூனூன, தகூனு தகூனானி யகுன்ன, தகூனு தகூனானி தகூனூன. இப்போ தகூனூனு இருந்த அந்த அதாவது நீங்கள் எங்கிருந்த போதிலும், எங்கே இருந்த போதிலும் அப்படின்ற அந்த வசனத்துல, அதாவது நீங்களுவல் அப்படின்ற அந்த முதக்கர் ஜம்மு தான் அது. அந்த முதக்கர் ஜம்மான அந்த சொல்லுக்கு தான் எனது நூன் உருவதன் மூலமாக ஜிஸ்ம் நடந்திருக்குது.
யுதுரிக்குமுல் மவுத். யுதுரிக்குமுல் மவுத் அது ஜவாப். அந்த யுதுரிக்ங்கிறது என்ன இருக்குது, ஜெஸ்ம் நடந்திருக்குது பாத்தீங்களா. யுதுரிக்கும் உங்களை மரணம் காவு கொள்ளும், நீங்கள் எங்கிருந்த பொழுதிலும் உங்களை மரணம் உங்களை வந்தடையும். வலவு குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, பலமாக கட்டப்பட்ட கோபுரங்களில் நீங்கள் இருந்தாலும் சரியே. வலவு என்ன அப்படி இருந்தாலும், ஈவன் அப்படின்னு சொல்ற வார்த்தை அப்படி இருந்தாலும் சரி. அப்ப நமக்கு விளங்குது என்னது, இந்த ஐனமாங்கிறது ரெண்டு முலாரியான ஃபியலுக்கு என்ன செய்யுது, ஜிஸ்ம் செய்யுது. ஐனங்கிறதுல ஐனமா ஒரு மா ஒன்று சேர்ந்து தான் அது வரும். நீங்க அப்படியே நீங்க பழகிக்கிங்க. அடுத்ததுக்கு பாருங்க, அடுத்த வாக்கியத்துக்கு போவாங்க. இங்க நம்ம வந்து ஒரு குர்ஆன் ஆயத்து காட்டினோம், அதே மாதிரி ஒரு வசனம் என்னது காட்டின, அந்த ஒரு நோமல் வாக்கியமும் காட்டியிருக்கிறோம். இதே மாதிரி நானும் ஒரு வாக்கியம் சும்மா என்னது பகட்டு மேனிக்காக வேண்டி சொல்றேன். உதாரணமா நம்ம சொல்லுவோம் எப்படின்னு கேட்டால், ஐனமா துசாஃபிர் உசாஃபிர். ஐனமா துசாஃபிர், நீ எங்க பயணம் போனாலும் படுவா நானும் அந்த இடத்துக்கு வருவேன்டா அப்படின்னு சொல்லி என்னது சொல்றாரு ஒரு ஆள். அப்ப நீ எங்கு பயணம் போனாலும் அங்கே நானும் வருவேன். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு சொல்ல, ஒரு மனைவி கணவனுக்கு என்னது சொல்லாம இல்லையா, ரைட். அப்ப ஐனமா துசாஃபிர் உசாஃபிர் நல்ல வாக்கியம், எனக்கு சரி மாறிப்படுது. அடுத்ததுக்கு வாங்க, ஹைசுமா. இது இசும். ஹைசுமாங்கிற என்னப்பா இசும். ஹைசுமா, இப்ப நம்ம ஹைசுன்னு முந்தி ஒன்று படிச்சிருக்கோம். அந்த ஹைசுவா இல்லை, இது ஹைசுவோட மாவும் சேர்ந்து வருது. ஹைசுமா, இந்த ஹைசுமாங்கிறது இந்த இடத்தை குறிக்கிறது தான் வரும் பெரும்பாலும். எந்த இடத்தில் இந்த மாதிரி பாருங்க. உதாரணம், அதை சிலதுக்கு தனிய கருத்து சொல்லலாம், அந்த வாக்கியத்தோட சேரும் பொழுதுதான் முழுமையான கருத்து நம்ம வெளிப்படுத்தலாம். ஹைசுமா தஜ்லிஸ், அதாவது எந்த இடத்திலாவது நீ அமர்ந்தால், அஜ்லிஸ் அந்த இடத்தில் நானும் அமருவேன். ஹைசுமா தஜ்லிஸ், நீ எங்காவது ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு புறத்தில் நீ அமர்ந்தால் அந்த புறமாக நானும் அமருவேன், அந்த கருத்து. இஸ்மா, இஸ்மா என்கிறதுல சர்ச்சைகள் இருக்குது. அது ஹர்ஃபா, அதே மாதிரி என்னது இஸ்மா அப்படிங்கிறதுல கடுமையான சர்ச்சை இருக்குது. சீபவை இதை ஹர்ஃபா தான் பார்க்குறாரு, நம்ம இஸ்மா தான் அதை பார்க்குறோம். ஏன்னா இது என்கிறது அந்த நேரத்தில் இந்த ஒரு லர்ஃபுடைய கருத்தை சுமந்து இருக்கிறதுனால நம்ம அதை இஸ்மா தான் நம்ம பார்க்குறோம். சீபவைக்கு இந்த இடத்துல மாற்றம் செய்கிறேன். இஸ்மா தஃப்அல் அஃப்அல், இஸ்மா தஃப்அல் அஃப்அல், அதாவது இந்த இடத்துல எப்படி கருத்து வாசிக்கிறது, அதான் சீபவைக்கும் என்னது குழப்பமாயினது. அதனால தான் ஒரு ஹர்ஃப்னு விட்டாரு. என்ன சொன்னார் என்றால், நீ செய்தால் நானும் செய்வேன் அப்படின்னு சீபவை கருத்து சொன்னார். நீ செய்தால் நானும் செய்வேன் அப்படின்ட்டு. இப்ப நம்ம இதை இஸ்மாக வச்சு அதுக்கு தனி கருத்து வாசிக்கணும். கருத்து வாசிக்காட்டுக்கு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சிக்கல் நமக்கு என்னது எழும்புது. அப்ப அதாவது இஸ்மாவை நம்ம எப்படி கருத்து அதை ஒரு ஒரு விளங்குற மாதிரி இஸ்ம் கருத்து வாசிக்கிறேன்னால், அதாவது நீ என் நேரத்திலாவது செய்தால் அந்நேரத்தில் நானும் செய்வேன். அந்த நேரத்தில் கருத்து வரும் எடுத்தாடியே. இது வந்து அந்த நேரத்தில் தானே வயது கால ரப்பு கலில் மலாஇகத்தி இன்னி ஜாஇருன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அல்லாஹு தாலா ஆதம் நபிக்கு சொன்ன நேரத்தை நீ நினைவு கூறுங்கள், அப்படிதான் நம்ம கருத்து சொல்றோம் நேரத்தை. அதே கருத்தை நம்ம இப்ப எடுத்துக்கிறதுக்கு நம்ம வாசிப்போம். நீ ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சாயின்றால் அதே நேரத்தில் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சவால் விடுதல் வாக்கியங்கள் தான் இது. அதே மாதிரி அண்ணா, அண்ணா என்கிறது தமிழ்ல வந்து அண்ணா, எங்கட அண்ணன் அண்ணான்னு சொல்றது கூப்பிடுற தமிழாக்கள் இல்லையா அண்ணா. அந்த அண்ணா இல்லை, இது இந்த நானான்னு சொல்லுவேன், காக்கான்னு சொல்லி சம்பந்த ஒரு ஆக்க சொல்லுவானே காக்கா காக்காண்டு, அதே மாதிரி அந்த அண்ணா இல்லை இது. இந்த அண்ணா என்னன்னு கேட்டால் எப்படின்னு கருத்து. கைஃப, நபி அவங்கள்ட்ட ஆயிஷா நாயகி கேட்பாங்க, எப்படின்னா நீங்க மேராஜ் போனீங்க, அங்க வச்சு இறைவனை கண்டீங்களா அப்படின்னு சொல்லி, அல்லாவை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. நபி அவங்க சொல்லுவாங்க, அண்ணா அரா நூறுன் அண்ணா அராகு, அல்லாஹ் பேரொழியாக இருக்க, நான் அவனை எப்படி பார்க்கிறது, அண்ணா அராகு ஐ கைஃப அராகு, நான் எப்படி அவனை பார்ப்பது அப்படின்னு சொல்லி. அப்ப அண்ணா என்கிறது வந்து எப்படின்னு கருத்துல வாருது. அண்ணா அண்ணா தஃப்அல் அஃப்அல், நீ எப்படி செய்கிறாயோ அப்படி நானும் செய்வேன், நீ எப்படி செய்கிறாயோ அப்படி நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இங்க 9 காட்டி இருக்காங்க. என்னது இந்த 9? மன், மா, மதா, ஐயு, ஐன, ஹைசுமா, இஸ்மா, அண்ணா. இன்னொன்று பேசியிருக்காங்க 10வதாக கைஃபமா அப்படின்னு சொல்லி. ஆனா நான் ஒரு இடத்துல கூட என்ன செஞ்சில்ல கைஃபமா என்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை ஒரு கவிதையிலேயோ அவங்கயோ நான் ஜெசும் செய்யக்கூடிய அமைப்பு நான் கண்டில்லை. ஆனால் என்னது கைஃபமா என்கிறத முத்தமிமத்துல் ஆஜுருமியா என்கிற கிதாபுல நூலாசிரியர் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். அல்லாஹு ஆலம். அவர் போய் சொல்ல மாட்டாரே, அவரும் ஒரு லொகவிய, அவர் ஒரு என்னது நகுவிய, அவர் போய் சொல்ல மாட்டார். நான் தான் காணல.
ஆனா அவர் அதை அங்க காட்டியிருக்காரு, கைஃபமாங்கிறதையும் காட்டியிருக்காரு. இவர் அதை காட்டி இல்லை. நான் நினைக்கிறேன் சர்ச்சைக்கு உரியதாக இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். சரி, அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த 9 இசும்களும் 2 முலாரியான ஃபியர்களுக்கு ஜிஸ்ம் செய்யும், ஷரத்துக்கும் ஜவாபுக்கும். ஆனா என்ன விஷயம்னு கேட்டால், நிபந்தனை கூற்றாகவே வரணும். அடுத்து 2 முலாரியான ஃபியலுக்கு முன்னால வந்தா தான் 2க்கும் ஜிஸ்ம் நடக்கும். அப்படி இல்லாத கட்டங்களாக இருந்து, உதாரணமாக ஷரத்து முலாரியான ஃபியலா வந்திருக்குது, ஜவாப் ஜும்லா இஸ்மியாவாக வந்திருக்குதுன்னா அப்ப அந்த ஜும்லா இஸ்மியாவுக்கு என்ன நடக்காது, ஜிஸ்ம் நடக்காது. குர்ஆன்ல பாருங்க, ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்கிற அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஜவாபு எப்படி வந்திருக்குது, ஜும்லா இஸ்மியா. ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. டக்குனு அந்த வசனத்தை பெறட்டுவோம். குலிது உல்லாஹ் அவிது உர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கும் பொழுது அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம்மா தது எப்பெயர் கொண்டு நீங்கள் அழைத்த பொழுதிலும் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னால் ஐயம்மா, அந்த நான் சொன்னேன் மா அது ஜாயிதா, அது ஐயன் தான் சொல், அசில் சொல் தன்வீனோட வந்திருக்குது. ஐயம்மா எதை நீங்கள் அழைத்த பொழுதிலும், அதாவது எப்பெயர் கூறி நீங்கள் அல்லாஹ் அழைத்த பொழுது, ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதாவது லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஜும்லா இஸ்மியா, அப்படி இல்லையாப்பா. லஹு லாம் ஹர்ஃபு ஜர் ஹா மஜ்ரூர் முத்தஅல்லகுஹு பிமஹ்ஸூஃப் வ ஹபர் முகத்தம். அல் அஸ்மா முபத்ததா மௌசூஃப் என்ன முஅக்கர் தானே, வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா வல் ஜமா ஜவாபுன் லிஷர்த். அல் ஹுஸ்னாங்கிறது சிஃபத் அல் அஸ்மாவுக்கு. அப்ப இங்க இது வரல, என்ன வரல, ஷரத்துல முலாரியான ஃபியல் இருக்குது, ஜவாபுல முலாரியான ஃபியல் இல்லை. ஸோ முலாரியான ஃபியல் இல்லைன்னா என்னது, அங்கே ஜிஸ்மை தேடி பிடிக்கல, அது ஜிஸ்மை நம்ம கண்டுக்க மாட்டோம். ரைட், அடுத்ததுக்கு போவோம். ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா பிள்ளை என்னது சந்தேகம் இருந்தா கேட்டுட்டே போயிருங்க. நான் பெரிய அல்லாம புள்ளியில நான் என்ன தெரிஞ்ச சொல்லி கொண்டு போவேன் நான். கேளுங்க. அந்த நீங்க சொல்லி ஒரு வசனம் சொல்லிட்டு போனீங்களே சூரா பக்கரா, அதுல அந்த வசனத்துல அந்த இது அது ஜவாபு ஷர்த்தாண்டு வர்ற வேர்ட் அது நான் வராமையே அடுத்தது சொல்றீங்க. எப்படி திருப்பி இருக்க சொல்லுங்க. அந்த வசனத்தை நான் திருப்பி நான் போடுறேன், நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க என்னோட பேசுங்க. சரி போட்டிக்கு இருந்தா பாருங்க, 106வது வருஷம் சுத்து பாக்குறேன். எடுக்காம அதாவது அவு நுன் சிஹாண்டுக்கு தரைய அவு அவள் ஜவாப் இல்ல, அது அவு ஹர்ஃபு அத்துஃப். நுன்சிங்கிறது மாத்துஃப் ஃபியல், அது ஃபியல் மாத்துஃப். அது எதோட அதுஃப் செய்யப்பட்டிருக்குன்னா நன்சஹ் என்கிற ஃபியலோடையே அது அதுஃப் செய்யப்பட்டிருக்கு. மாத்துஃப் அத்துஃப் மாத்துஃப் அந்த பாடம் பின்னுக்கு வரும் நம்மளுக்கு. அத்துஃப் மாத்துஃப் சம்பந்தமாக ஒரு இஸ்மையும் அத்துஃப் செய்யலாம், ஒரு ஃபியலையும் என்ன செய்யலாம், அத்துஃப் செய்யலாம். அத்துஃப் செய்யக்கூடிய எழுத்துக்கள்ல வாவு மாதிரி அவ்வும் வரும், அவு அல்லது என்ற கருத்துல வாரது. அப்ப நம்ம நன்சஹ் என்கிறது தான் அசில், நம்மட மா ஜிஸ்ம் நேரடியாக நடந்தது நன்சஹு தான். அவு நுன்சிஹா என்கிறது அந்த நன்சஹ்ங்கிற ஃபியலை பின்துயர்ந்து அதுக்கு என்ன வந்திருக்கு, ஜிஸ்ம் வந்திருக்குது. ஜவாப் நஅதி என்கிறது தான். சரி, வேற யாருக்காவது கேட்கணும்னா கேளுங்க. குர்ஆன் ஆயத்தை போட்டு காட்டவா? மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின் அப்படின்னு சொல்லி ஒரு சூரா அல் அராஃப்ல வசனம் 132 நினைக்கிறேன், அங்க இருக்கு. நான் கொஞ்சம் டக்குன்னு அதை எடுத்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறேன். அது சரி, நான் எல்லாத்துக்கும் குர்ஆன் ஆயத்து நமக்கு என்னது இப்போ எனக்கும் ஞாபகத்தில் இல்லை, என்ன நானும் நாளைக்கு முந்தி இதெல்லாம் பார்த்துருக்கேன், படிக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எனது தெரியும் விஷயம் என்னது, எல்லாத்துக்கும் குர்ஆன் ஆயத்து நான் எனக்கும் எனது கன்ஃபார்மாக பாடம் இல்லை, இருந்தாலும் சொல்லுவேன். சரி பாருங்க, இந்த இருக்குது என்ன சூரத்துல் அராஃப் வசனம் 132 பாருங்க. வகாலு மஹ்மா தஅதீனா பிஹி மின் ஆயத்தின் லிதஸ்ஹரனா பிஹா ஃபமா நஹ்னு லக பிமுமினின். இது ஃபிரௌன் சொன்ன ஒரு ஃபிரௌனுடைய அடிவரடிகள் அல்லக்கைகளும் சொன்ன விஷயம் என்னென்று கேட்டால், அதாவது ஃபைதா ஜாஅத்துமுல் ஹஸனத்து காலூ லனா ஹாதிஹி வ இன் துஸிபுஹும் ஸய்யிஅத்து யத்தய்யரு பிமூஸா வ மஅஹு. ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லுவானுவல்,
ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மூசாவுடைய ஆக்களும் தான் காரணம். அதாவது அல்லாஹு தாலா 9 சோதனைகள் மூலமாக ஃபிரௌனுடைய ஆக்களையும் அல்லாஹு தாலா சோதிச்சான். அதானே, அது அல்லாஹு தாலா அந்த என்னது 133வது வசனத்தில் சொல்றான், ஃபாரிசன் அலஹி முத்தூஃபான், பெருவல்ல பெருக்கு அல்லாஹு தாலா அனுப்பி சோதிச்சான். வல் ஜராத் வெட்டுக்கிளிகள் 133வது வசனம் அதே பக்கத்தில் இருக்குது. வல் ஜராது வெட்டுக்கிளிகள், வல் கும்மல் பேன், வல்லஃபாதி தவளைகள், வத்தம் இரத்தம், இப்படி எல்லாமே அல்லாஹ் தாலா பல்வேறு சோதனைகள் மூலமாக சோதிச்சான். அப்படி சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அது மூசா இந்த ஊர்ல இருக்கிறதுனாலையும் மூசாவை பின்பற்றிய ஆக்கள் இந்த ஊர்ல இருக்கிறதுனாலையும் தான் என்னது நமக்கு இவ்வளவு கஷ்டமும் நஷ்டமும் இருக்குது, இவங்களை அடிச்சு கொள்ளணும் அப்படி இப்படின்னு ஃபிரௌனுடைய கிபித்திகள் பேசி கொண்டிருப்பாங்க. ஃபிரௌன் வந்து கிபித்தி பரம்பரையை சேர்ந்தவன். அப்ப அதுல தான் அவன் சவாலாக சொன்ன விஷயம் இதான என்னென்றால், வகாலு, அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனுடைய ஆக்கள் சொன்னார்கள், மஹ்மா தஅத்தினா பிஹி மின் ஆயத்தின், நீ என்ன அற்புதத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டினாலும், மூசாவே நீ என்ன அற்புதத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டினாலும், லிதஸ்ஹரனா பிஹி, அதன் மூலம் எங்களை மயக்கிறதுக்கு எங்களுக்கு சூனியம் செய்யணும் மொழிபெயர்ப்பு செய்யப்படாத சஹரன்னா மயக்கிறது, எங்களை ஏமாத்துறதுக்கு எங்களை மயக்கிறதுக்கு நீ வந்து என்ன புதினத்தை காட்டினாலும்டா ஃபமா நஹ்னு லக பிமுமினீன், மூசாவே உன்னையே நாங்க நம்ப போறல அப்படின்னு நானூல். நீ எங்களை மயக்கிறதுக்கு எங்களை பேயனாக்கிறதுக்கு சும்மா எங்களோட விளையாடுறதுக்கு நீ என்ன அத்தாட்சிகளை என்ன புதினங்கள் அற்புதங்களை மிரக்கல்ஸை நீ காட்டினாலும் நாங்க அதுக்கு சடைவடைய போறாக்கள் இல்லை, அதை நாங்கள் நம்ப போறதும் இல்லை அப்படின்னு சொன்னானோல். அந்த வசனத்துல தான் இது வருதுன்னா, மஹ்மா தீனா, தீ என்கிற ஒரு ஃபியல், அத்தா தி, அப்ப தீன்னு வரக்கூடிய அந்த யா ஹதுப் செய்யப்பட்டிருக்குது. என்னது வந்து முலாரியான ஃபியல் லாங்கலிமா மூத்தலே, அப்ப அதனால அங்க ஜெசு நடந்தாங்க இருக்குது. மஹ்மா தீனா, எங்களிடத்தில் நீ கொண்டு வந்தால். ஜவாப் ஃபமா நஹ்னு லக பிமுமினீன்ங்கற ஜவாப், அது முலாரியான ஃபியல் இல்ல, அது வந்து ஜும்லா இஸ்மியா மன்ஃபியில வந்திருக்குது, மா நஹ்னு லக பிமுமினீன். அப்ப எனவே ஜவாபுல முலாரியான ஃபியல் வராட்டினா வராதாங்க, ஜெசும்ங்கிறது நிகழாது தானே, ஜெசும் வந்து எனது மஹல்ல தான் அது இருக்கும். சரி, அடுத்ததுக்கு போவோம். வேற ஏதாவது கேட்க இருக்கீங்களா? ஓகே, அடுத்ததுக்கு போவோம். அப்ப கேளுங்க. இதுல வார ஃபியல்ல முகாத்தப் இருக்குதே, ஆயிப்ல சொல்லலாத. நல்ல கேள்வி ஹசந்தி. என்னப்பா சுவால் மந்திக்கு ஜித்தன் லாஜிக்கல் கொஸ்டின் என்னன்னு கேட்டால், இப்போ இதுல வரக்கூடிய எல்லாமே நீங்க வந்து இதுல தானே கொண்டு வந்திருக்கீங்க. காயிபுல சொன்னா என்ன குறைஞ்சு போயிருமா? இப்போ உதாரணமாக நீங்க மண் தல்தரிப் அல்தரிப்ங்கிறதுல மன்னது மண் எதிரிப் ஜெய்துன், ஜெயித் யாருக்காவது அடித்தால் அல்தரிபுஹு, அவனுக்கு நான் அடிப்பேன்னு வாக்கியம் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம். காயிபுல சொல்ல இயலும், அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. உதாரணமாக நம்ம சொல்லலாம் என்னன்னு கேட்டால், உதாரணமாக வந்து நாங்க சொல்ல போறோம், மத்தாவை போட்டு சொல்ல போறோம் பாருங்க. மத்தா யுசாஃபிர் அஹி அல்லது மத்தா யுசாஃபிர் அபி, எங்களோட வாப்பா அல்லது எனது சகோதரன் எப்பயாவது பயணம் போனால் உசாஃபிர் மஹு, அவரோடும் சேர்ந்து நானும் பயணம் போவேன் அப்படிங்கிற வாக்கியத்துல மத்தா யுசாஃபிர் அஹி அல்லது சதீகி, எது சரி ஒன்று போடுங்களேன். அப்படி போட்டுவிட்டு நமக்கு என்ன செய்யலாம், வாக்கியம் கொண்டு வரலாம் தாராளமாக. நல்ல என்னது ஒரு கிரியேட்டிவான என்னது நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான என்னது கேள்வி. சரி, நல்லா.